வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எங்களை மிகவும் அன்பாக நேசிக்கின்ற எங்கள் நல்ல தந்தையே, இந்த நாளுக்காக உம்மை துதிக்கிறோம் சுவாமி. உம்முடைய திவ்ய பிரசன்னத்தினாலே உம்முடைய வசனங்களை நீர் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று நான் விண்ணப்பிக்கிறேன் சுவாமி. உம்முடைய வசனங்கள் எங்களோடு பேசட்டும். வேதமே வெளிச்சம். அந்த வெளிச்சத்தினாலே ஆண்டவரே இருளடைந்து இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே நீர் வெளிச்சமாக்கும் சுவாமி. ஆண்டவரே நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, திருமறையின் திவ்ய காட்சிகளிலே இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றியின் பாதையில் நடந்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் ஆண்டவர் ஜனங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜனங்கள் விசுவாசத்திலே அந்த வெற்றியை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் விசுவாசத்திலே தன்னை சார்ந்திருக்கும்படியாய் அவருடைய வாழ்க்கையிலே நடக்கும் காரியங்களை மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறார். வெற்றியோ தோல்வியோ ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் உருவாக்கி தரும் சம்பவங்களின் முடிவு அவரை அறிந்து கொள்வதும் அவருடைய சத்துவத்திலே பலப்படுவதும் தான் பிரதானமாய் இருக்கிறது. இன்னைக்கு இன்னொரு வெற்றியின் பாதையிலே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாய் நடத்தி சென்றிருக்கிறார் என்பதை நாம் வாசிக்க போகிறோம். யோசுவாவின் புத்தகம் 5வது அதிகாரம் 13 15 வசனங்கள் வரைக்கும் ஒருவரும், 6வது அதிகாரம் 1 5 வசனங்கள் இன்னொருவரும் வாசிக்கலாம். பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ, எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்து கடவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொனி இடும் போதும் நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் என்றார். நாம் இந்த சம்பவத்திலே பார்க்கும்போது எப்படியாய் தேவன் வெற்றியின் பாதையில் தன்னுடைய ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம்.
ஆண்டவர் ஒரு பெரிய தேசத்தை அவர்கள் சுதந்தரிக்கும்படியாய் முன்குறித்திருக்கிறார். ஆனால் எந்த மாதிரி அவர்கள் சுதந்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஒவ்வொரு இடத்திற்கும் வேறுபடுகிறது. ஒரு இடத்துல ஆண்டவர் அவர்களை எப்படியாய் வழி நடத்துகிறார் என்பது இன்னொரு இடத்துக்கு வரும்போது வேற மாதிரி வருது. முற்றிலுமாய் வேறு விதமான ஒரு அனுபவத்திற்குள்ளாய் அவர்கள் கடந்து செல்கிறார்கள். தேவனை முழுமையாய் நேசிக்காவிட்டால், அவருடைய இதயத்தை அறிந்து கொள்ளாவிட்டால், அவருடைய வழிநடத்துதல்களை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் அவர்களுக்கு இது பிடிக்காது. ஏனென்றால் ஆண்டவர் நம்ம ஏற்கனவே ஒரு ரொம்ப நாட்களுக்கு முன்பாக நாமான் எப்படியாய் சுகப்படுத்தப்பட்டான் என்பதை குறித்து நாம தியானித்தோம். நாமான் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது. அவனுக்கு குஷ்டரோகம் இருந்தது. அந்த காலத்திலே இந்த நாட்களிலே இருப்பது மாதிரி அதுக்கு குணமாக்கும் மருந்துகள் கிடையாது. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் அவங்க கடவுளிடத்துல கேட்டு அவர் மூலமாய் வரும் அந்த சுகமாக்கும் காரியங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அப்போ யாரோ அவருடைய வீட்டுல வேலை செய்து கொண்டிருந்த ஒரு சிறு பெண் அவருக்கு இப்படியாய் சொல்லுறார், இந்த மாதிரி எங்க நாட்டுல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவரிடத்துல போய் நம்ம வீட்டின் தலைவர் அவரு கிட்ட போனா இவருக்கு குணமாக்கி விடுவார் என்று சொல்லி. அப்ப நாமான் அந்த சிறு பெண்ணுடைய அந்த காரியத்தை மனசுல ஏற்றுக்கொண்டு அவனுக்கு அந்த அளவிற்கு தாழ்மை இருக்கிறது. எந்த அளவிற்கு தாழ்மை இருக்கிறது? தன்னிடத்திலே அடிமையாய் வேலை செய்து கொண்டு இருக்கிற ஒரு சிறு பெண், அவளுக்கு என்ன தெரியும் அப்படின்னுட்டு நினைத்து பார்க்காமல் அவ சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறான், இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல செல்லுகிறான். அந்த தீர்க்கதரிசி எங்க இருக்கிறாருன்னு பார்த்து அந்த இடத்திற்கு தன்னுடைய ரதங்களோடு புறப்பட்டு செல்லுகிறான். தீர்க்கதரிசி ஒரு பெரிய, அதாவது இன்னொரு ராஜ்யத்தின் படைத்தளபதி, அவன் மகா பராக்கிரமசாலி. அவன் வந்திருக்கிறான் என்பதனால மற்றவர்கள்னா இந்த காலத்துல ஒரு பெரிய பாப்புலரான ஆளு வராரு அப்படின்னா எவ்வளவோ நடுங்கி ஓடி அவருக்கு எல்லாவற்றையும் எதிர்கொண்டு போகிற மாதிரி எல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனால் நாமான் இருந்த போது அந்த தீர்க்கதரிசி எலிசா அந்த அளவிற்கு ரொம்ப அலட்டிக்காம அவனுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றான். இந்த ஆறுக்கு போ, இந்த ஆறுல 3 தரம் மூழ்கி எழுந்துரு, நீ சரியாயிடுவ அப்படின்னு சொல்லி. இத மாதிரி சொன்ன உடனே ஒரு அடிமை பெண் சொன்ன அந்த பிரிஸ்கிரிப்ஷன் அதை அவன் ஏற்றுக்கொள்ள அளவுக்கு அவன் தயாராக இருந்தான். ஆனா அவன் என்ன நினைச்சான்னா, அவன் ரொம்ப பவ்யமாக தன்னை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் ரொம்ப எஃபர்ட் எடுத்து அவனுக்கு நிறைய இதெல்லாம் பண்ணி அவனுக்கு சரிப்படுத்தி அனுப்புவான் என்று அவன் நினைத்து கொண்டிருந்தான். ஆனா அந்த மாதிரி இல்லாம ஒரு சாதாரண அற்பமாய் போய் நீ மூழ்கி எழு எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப சாதாரணமான ஒரு சொல்யூஷனை அவன் கொடுத்த உடனே நாகமானுக்கு கோபம் விட்டது. நம்ம பாக்குறோம், அவன் கோபத்தினால அவன் எனக்கு இதெல்லாம் தெரியாதா, எங்க நாட்டுல ஆறுகள் எல்லாம் இல்லையா, இந்த மாதிரி அவன் கேட்கிறத பாக்குறோம். அப்போ அவன் இடத்துல இருக்கிற வேலை ஆள் அவனுக்கு சொல்றான், நீங்க அவர் என்ன செய்ய சொல்லியிருந்தாலும் செஞ்சிருப்பீங்க, ரொம்ப சிம்பிளா செய்ய சொல்றாருன்றதுனால ஏன் செய்யாம இருக்கிறீங்க அப்படின்னு மாதிரி கேட்ட உடனே அவனுக்கு மனதுல அவனுக்கு உரைக்கிறது. அவன் தேவனுடைய அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். அவன் சொல்ற மாதிரியே செய்யறான், குணப்படுத்தப்படுகிறான். இது நம்ம நாமானுடைய அந்த சரித்திரத்திலே நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே கூட தேவன் எலிசா நாமானிடத்துல சொன்னது மாதிரி சொல்றார். சில நேரங்களிலே சண்டை, அதாவது எல்லா ஆர்மி மாதிரி மார்ச் பண்ணி தேசத்திற்கு போய் அந்த தேசத்தை வெற்றி கொள்ள பண்ணுகிறார். சில இடங்களிலே அவருடைய வழி நடத்துதல்
எல்லாம் அப்படியே மாற்றமாய் இருக்கிறது. இப்போ பெரிய படைத்தலைவர்கள்லாம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, பயங்கரமா அவர்கள் பயிற்றுவிக்கப்பட்டு இருக்கிறார்கள். எரிகோ நாட்டோடு யுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எவ்வளவோ மணிக்கணக்கிலே அவங்க அதற்காக ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இந்த மாதிரியான ஆயத்தங்களோடு இருப்பவர்களிடத்துல போய் எரிகோ பட்டணம் எப்படி விழப்போகிறது தெரியுமா, இந்த மாதிரி உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கிட்டு இத்தனை முறை சுற்ற வேண்டும், சுற்றிட்டு ரொம்ப அதிகமாக ஆர்ப்பாரிச்ச உடனே அந்த எரிகோவின் அலன்கள் இடிந்து விழப்போகிறது என்று சொன்னால், பயிற்சியை எடுத்து எவ்வளவோ எஃபர்ட் எடுத்து இந்த மாதிரியாய் அச்சீவ் பண்ணா ஒரு பெரிய கிரீடம், வீர கிரீடம் கிடைக்கும் என்று நினைத்து கொண்டு இருக்கிற எத்தனை பேருக்கு அது டிசப்பாயின்ட்மெண்டா இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். ஒலிம்பிக் அந்த ஆடுகளத்திற்காக எத்தனையோ பேர் வருஷ கணக்கிலே முயற்சி செய்கிறார்கள். சில சமயங்களிலே ஏதாவது ஒரு விளையாட்டை எடுத்து விடுகிறார்கள். எடுத்து விடணும்னா அந்த விளையாட்டுக்காக எவ்வளவோ நேரத்தை எல்லாம் செலவு பண்ணி நம்மளுக்கெல்லாம் ரொம்ப கடினமாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. ஜனங்கள் வெற்றிக்காக இதயத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்கள். ஜனங்கள் வெற்றி இப்படித்தான் வரப்போகிறது என்று அவர்களுடைய இதயத்திலே, மனதிலே அந்த மனம் அந்த மாதிரி மாறி இருக்கிறதுனாலே அந்த வெற்றியும் அந்த வெற்றி கனியை பறிக்க போகிற அந்த ரிவார்டு சிஸ்டத்திற்காக அவர்களுடைய மனசு முழுக்க மாறி இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு நேரத்துல தேவன் பிளான முழுமையாய் மாற்றி அவர்களை எப்படி நாமானை அந்த தீர்க்கதரிசி அவன் என்ன செஞ்சான், ஒரு சாதாரண அற்பமான சொல்யூஷன் கொடுத்து அவனுடைய ஈகோவுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறான் என்பதை பார்க்கணும். உடனே ஜனங்கள்ல அந்த மாதிரி நடந்ததுன்னா ஜனங்கள் பாஸ் பண்றாங்களா என்பது ரொம்ப முக்கியம். சந்தோஷத்தோடு தேவன் கொடுக்கும் அந்த ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்திற்கு அவர்கள் சரி என்று சொல்லுகிறார்களா? வேதத்துல பார்க்கிறோம், அவங்க சரி என்று சொன்னார்கள். சந்தோஷமாய் யாரும் முறுமுறுக்காமல் தேவன் சொன்ன அந்த காரியத்தை அவர்கள் செய்தார்கள். அவங்க வாழ்க்கையில அவர் எப்படி ஒரு அற்புதத்தை செய்கிறார் என்பதை அவர்கள் கண்ணார கண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில கூட சில சமயங்களிலே தேவனுடைய வழி நடத்துதல் இப்படியாயிருக்கிறது. நம்ம ரொம்ப நாட்கள் உழைத்திருப்போம், அதுக்காக ரொம்ப பாடுபட்டு இருப்போம். அதெல்லாம் முடிந்த பிறகு திடீரென்று பார்த்தா அந்த பாட்டுக்கெல்லாம் பலன் ஒன்றுமில்லை என்று வந்துவிடும். ஆனா தேவன் பார்த்து கொண்டே இருப்பார். நம்முடைய முகம் எப்படி மாறுகிறது, நம்முடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கிறது, நடந்த ஒரு காரியத்தை எப்படியாய் அணுகுகிறோம் என்பதை அவர் பார்க்கிறார். அதுக்கப்புறம் திடீரென்று பார்த்தால் ரொம்ப சுலபமாய் நாம் சாதிக்க வேண்டும் என்று நினைத்த காரியங்களை ரொம்ப லகுவாய் நம்மிடத்திலே மாற்றி அதைவிட நாம் எதிர்பார்த்ததை விட அதிகமாய் மகிமாய் நம்மிடத்திலே கொடுக்கிறார். நம் இதயத்திலே தாழ்மை மட்டும் இல்லாவிட்டால் அழிந்து போய்விடுவோம். இதை நம்மளால ஒத்துக்கொள்ளவே முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் கிரீடத்திற்காக ஓடுகிறார்களே தவிர தேவனுடைய அன்பின் வெளிப்பாடை தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஓடவில்லை. எதற்காக நாம் ஓடுகிறோம், எதற்காக நாம் பிரயாசப்படுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். நாம் ஓடுகிறது இந்த உலகத்தின் கிரீடத்திற்காகவும் இந்த உலகம் கொடுக்கும் பலனுக்காகவும் இருக்குமாயின் தேவன் அதற்காக நமக்கு வைத்திருக்கிற அந்த விளைவுகளை பார்க்கும்போது நம்முடைய இதயம் அதிலே சந்தோஷமாய் இருக்காது. கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பதிலும் தன்னுடைய கிரியைகளின் பலனை பார்த்து சந்தோஷமாய் இருப்பதிலும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது. தன்னுடைய கையின் பிரயாசத்தின் பலனை பார்த்து சந்தோஷப்படுகிறவர்கள் அதையே வாழ்க்கையிலே சந்தோஷத்தின் முடிவா எண்ணுபவர்களுக்கு
தேவன் வித்தியாசமான முறையிலே அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பது அவர்களுக்கு அவ்வளவாய் சந்தோஷமாய் இருப்பதில்லை. நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். ரொம்ப நாட்களுக்கு முன்பாக ஒரு சகோதரனிடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ரட்சிப்பை குறித்து பகிர்ந்து கொண்டேன். அப்பொழுது அவர் என்னிடத்திலே சொன்ன விஷயம் வித்தியாசமாய் இருந்தது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு, கடவுள் இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்தார். நம்முடைய பாவத்திற்காக தன்னுடைய சிலுவையை எடுத்தார், சுமந்தார், மரித்தார் என்று நீங்கள் சொல்வதெல்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னார். நான் ஏன் அப்படின்னு கேட்டேன். அதற்கு அவர் சொன்னார், இந்த உலகத்தை ரட்சிக்க வருகிறவர் அவர் மகா பராக்கிரமசாலியாய் இருக்க வேண்டும். அவர் அந்த மாதிரி ஒரு சிலுவை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாய் அவமானப்பட்டு நிந்தைக்குள் சென்று அவர் ரட்சிப்பை கொடுக்க வேண்டும் என்றால் அந்த மாதிரி ரட்சிப்பு எனக்கு தேவையில்லை. என்னுடைய ரட்சிப்பு, என்னுடைய ரட்சகர் எப்படி இருக்க வேண்டும்? அவர் வெற்றி தருகிற ஒரு மன்னனாக இருக்க வேண்டும். அவர் மகா பராக்கிரமசாலியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் என்னிடத்திலே சொன்னார். எனக்கு அவருடைய அந்த பதில் வித்தியாசமாக இருந்தது. தேவன் இப்படித்தான் நமக்கு ரட்சிப்பை அளிக்க வேண்டும் என்று சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க. நம்ம இந்திய தேசத்திலே பார்த்தா எத்தனையோ வருடங்கள் அவர்கள் கடவுளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இமயமலைக்கு செல்லுகிறார்கள். எத்தனையோ நாட்கள் நோன்பு இருக்கிறார்கள். ஏதாவது எல்லாம் செஞ்சுட்டு எவ்வளவோ நாட்கள் கஷ்டப்பட்டு ஒரு முக்தி என்று அவர்களுக்கு கிடைப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த முக்தி அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கிறது. அது ரொம்ப அவர்களுக்கு பெருமையை கொடுக்கிறது, மனதின் கொடுக்கிறது. ஏனென்றால் அவருடைய மனதுல அந்த பிரெயின்ல அந்த ரிவார்டு சிஸ்டம் அவர்களுடைய உழைப்பின் பலன், அவர்களுடைய உழைப்பின் பலன் என்று சொல்லி அவர்களுக்கு வலியுறுத்துகிறது. நேபுகாத் நேச்சார் மிகப்பெரிய ரொம்ப கடினமான உழைப்பாளி. அவன் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை சாதிக்கிறான். ஒரு பெரிய அந்த தொங்கும் தோட்டம் மாதிரி ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்டை எடுத்து அதை முடிக்கிறான். அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் முடித்த உடனே வேதத்துல போட்டிருக்கு, அந்த உப்பரிகையிலே அவன் நடமாடும் போது நான் கட்டிய இந்த மகாபாபிலோன் என்று சொல்லி இருமாந்திருந்தான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். உழைப்பு நல்லதுதான், உழைப்பின் பலனை தேவன் கொடுக்கிறார். ஆனால் அந்த உழைப்பின் பலன் அநேக நேரங்களிலே மனிதர்களுக்கு பெருமையை கொடுக்கிறது. அதற்காக நாம் உழைக்க கூடாது என்று அர்த்தம் அல்ல. உழைப்பை விட தேவனுடைய அன்பும் அவருடைய வழி நடத்துதலும் நமக்கு முக்கியமானதா இருக்க வேண்டும். மரியாள் தன்னுடைய வாழ்க்கையிலே எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த எடுபடாத அந்த நல்ல பங்கு என்ன? அந்த எடுபடாத நல்ல பங்கு என்பது நம்முடைய பிரெயின்ல இருக்கிற ரிவார்டு சிஸ்டம் தான். எது நம்மை சந்தோஷப்படுத்துகிறது? நம்முடைய உழைப்பின் பலனா, இல்ல நம்ம உழைத்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாவற்றையும் பில்ட் பண்ணி இருக்கிறத பார்த்த உடனே இந்த உலகம் நம்மை பார்த்து பாராட்டுகிறதுல நமக்கு சந்தோஷம் இருக்கிறதா? இல்லை தேவனுடைய மகத்துவங்களை தியானிப்பதிலும் அவருடைய வழிநடத்துதலை சந்தோஷிப்பதிலும் நமக்கு சந்தோஷம் இருக்கிறதா? யோர்தான் பின்னிட்டு திரும்பியது, அது சந்தோஷத்தை கொடுக்கிறதா? இல்ல நான் கத்தி எடுத்துக்கிட்டு நான் ஒரு பெரிய ஆர்மிக்குள்ளாய் போகும்போது நிறைய பேரை வெட்டி சாய்த்து விட்டேன், எனக்கு வெற்றி கனி எனக்கு கிடைத்தது, என்னுடைய வாழ்நாள் நான் இந்த எல்லாவற்றையும் வெற்றி கொண்டேன், என்னுடைய திறமை, என்னுடைய யுக்தி, இந்த மாதிரி காரியங்கள் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதா? தேவனை நேசிக்காவிட்டால் அவருடைய வழி நடத்துதலிலே நாம் சந்தோஷமாய் இருக்க முடியாது. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். நமக்கு எப்படி தெரியும் அவர் நேசிக்கிறார் என்பதை?
எப்படி தெரியும் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும் எல்லா நிகழ்வுகளிலும் அவரை சார்ந்து இருக்கும்படியாய் நம்மை செய்கிறார். நம்ம உழைத்தாலும் சரி, அதிகமாய் நம்ம பலன் கொடுக்காம சில சமயம் நமக்கு ரட்சிப்பு தேவைப்படுகிறது. ஒவ்வொரு ரட்சிப்பிலும் அவருடைய புன்னகை முகம் நமக்கு முன்பாக இருக்கிறது. அது எரிகோவுடைய காரியமா இருந்தாலும் சரி, இல்ல வேற சிட்டியில அவர்கள் சண்டையிட்டு வின் பண்ணுகிற காரியமா இருந்தாலும் சரி, முடிவு தேவன் எப்படியாய் தன்னுடைய ரட்சிப்பை நமக்கு வெளிக்காட்டுகிறார். எப்படி இருந்தாலும் அந்த ரட்சிப்பு நமக்கு எப்படி சந்தோஷத்தை கொடுக்கிறது என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியம். நம்முடைய வாழ்க்கையை நாம் யோசித்து பார்ப்போம். நம்முடைய ரிவார்ட் சிஸ்டம் என்ன? நம்முடைய ரிவார்ட் சிஸ்டம் தேவனுடைய மனதின்படி, அவருடைய ஆதீனத்தின்படி, அவருடைய பிளானின் படி நமக்கு வெற்றியை கொடுக்கத்தான் நம்ம நெஞ்சு எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறது? இல்ல நாம ஒரு காரியம் நினைக்கிறோம், இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். இந்த உலகத்துல எல்லாரும் ரொம்ப உழைத்து, ரொம்ப கடினப்பட்டு, ரொம்ப போக்கஸ் பண்ணி வெற்றி கணிக்காக பாடுபடுகிறார்கள். அந்த மாதிரி நாமளும் நினைச்சு நமக்கு வெற்றி வர வேண்டும் என்று நினைக்கிறோமா? இதுதான் மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் உள்ள வித்தியாசம். அதிகமான உழைப்பு மனதிற்கு விசனத்தையும் களைப்பையும் கொடுக்கிறது. தேவனுடைய அற்புதமான அந்த வழி நடத்துதலே சார்ந்து இருக்கும் மனிதர்கள் ஆண்டவருடைய சந்தோஷத்தினாலே, அவருடைய ரட்சிப்பினாலே நிறையப்படுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க வேண்டும். அதற்காக சோம்பல்தனமாய் இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. கர்த்தருக்கு வேதத்திலேயே ரொம்ப போட்டிருக்கு, சோம்பல்தனமாய் இருப்பது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். எவ்வளவு எஃபர்ட் கொடுக்கணுமோ அவ்வளவு எஃபர்ட் கொடுக்கணும். ஆனால் செய்யும் எல்லா காரியத்திலும் அற்புதமான ஆண்டவரின் வழி நடத்துதலை எதிர்பார்க்க கற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய மகத்துவங்களை வாழ்க்கையிலே அனுபவிக்கக்கூடிய ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கட்டும். சாதாரண இந்த மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் இப்படி எல்லாம் சொல்றாங்க, உங்களுக்கு இருக்கும் கனவு உங்களை பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லி. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த அந்த ஒரு பெரிய விஷன் பயமுறுத்தக்கூடியதா இருந்தது. மனுஷர்களால சாதிக்க முடியாது. தேவனுடைய கரம் இல்லாவிட்டால் அவர்களால் அந்த தேசத்தை உருவாக்கி இருக்க முடியாது. ஆனாலும் தைரியமாக உருவாக்குகிறார்கள். ஏனென்றால் அவருடைய அந்த மகத்துவத்திலே, அவருடைய வழிநடத்துதலிலே அவர்கள் சந்தோஷத்தை கற்றுக்கொண்டார்கள். அந்த ரிவார்ட் சிஸ்டம் அந்த நாட்களிலே அவர்களுக்கு வேற மாதிரி இருந்தது. அதாவது இப்படி இருந்தா நம்ம விளையாட்டை பார்க்கிறார்கள். விளையாட்டு நிறைய பேருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. அதுவும் அவங்க நேசிக்கிறவங்க வின் பண்ணா கைத்தட்டி ரொம்ப சந்தோஷமாய் ஆர்ப்பரிக்கிறார்கள். எவ்வளவோ சில பேருக்கு தாங்கள் விரும்புகிற ஆட்கள் அந்த டீம் ஜெயிக்காவிட்டால் செத்து போயிடுறாங்க. ஹார்ட் அட்டாக் உலகமெங்கும் இது ஒரு பெரிய காரியம். மூவியை விட கேம்ஸ்க்கு ரொம்ப அதிகமாய் ஆதரவு இருக்கக்கூடிய இதுல பாருங்க, அவங்க விளையாடல, நன்றாக கவனியுங்கள். யாரோ விளையாடுகிறார்கள், அவர்கள் நேசிக்கிறவர்கள் விளையாடுகிறார்கள். அப்போ நேசிக்கிறவர்கள் விளையாடி அவர்களுக்கு வெற்றி வரும்போது இவர்களுக்கு சந்தோஷம் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை கூட அப்படித்தான். ஆண்டவர் வெற்றி பெறுகிறார், அவருடைய தூதர்கள் வெற்றியை கொண்டு வருகிறார்கள். நாம சில சமயம் நம்ம பார்ட்டிசிபேட் பண்றோம், சில சமயம் கேலரியில உட்கார்ந்து எப்படியாய் அவர் வெற்றியை கொண்டு வருகிறார் அவருடைய அந்த மகா பெரிய ராஜ்யத்திற்கு என்பதை பார்த்து ஒரு விளையாட்டு ரசிகர்கள் மாதிரி நாமும் கைத்தட்டி சந்தோஷப்பட்டு தேவனை மகிமைப்படுத்துகிறோம். இந்த மாதிரி ரிவார்ட் சிஸ்டம் நமக்கு இருந்தால் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாய் முடியும். ஏனென்றால் என்ன காரியம் நடந்தாலும் விளையாடுகிறது ஆண்டவரும் அவருடைய சேனைகளும் தான். நம்முடைய வாழ்க்கையில் நடக்க எந்த காரியமா இருந்தாலும் நம்ம என்னதான் எஃபர்ட் போட்டாலும் ஒன்றை மட்டும் கருத்திலே வைத்துக் கொள்வோம். நம்மை ஆண்டவரை நேசித்தவர்களாய் இருப்போமானால், நேசித்துக் கொண்டிருப்பவர்களாய் நாம் இருப்போமானால் முடிவான வெற்றி அவருக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் எப்படி வரும்?
தேவ அந்த சைன்யம், தேவ அந்த 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 கூட்டம், அந்த சேனை, அதுதான் விளையாடணும். அவர்கள் தான் ஜெயிக்க வேண்டும். அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். நம்முடைய வாழ்க்கையில அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நம்முடைய ரிவார்ட் சிஸ்டத்தை மாற்ற வேண்டும் என்று சொல்லி அவரிடத்திலே கேட்போம். பவுல் சொல்கிறார் அல்லவா, புதிதாகும்படி ஜெபியுங்கள். எப்படி என்னுடைய இதயம் புதிதாக வேண்டும்? ஆண்டவரே, நான் சிறுகவும் நீர் பெருகவும். யோவான் ஸ்நானிகன் சொன்னது மாதிரி நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும். நீங்க உங்க சேனை ஜெயிக்க வேண்டும். என்னுடைய மெத்தட் அல்ல, என்னுடைய எஃபர்ட் இல்ல, உம்முடைய சேனையும் உம்முடைய டிசைனும் உம்முடைய ஸ்ட்ராட்டஜியும் ஜெயிக்கணும் என்று சொல்லி ஜெபிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய பரந்த விரைந்த கரம், அற்புதங்களை கொடுக்கக்கூடிய கரம் அதிகமாய் காணப்படுவதை இந்த உலகத்தின் ஜனங்கள் எல்லாம் பார்க்கட்டும், பார்த்து அவருடைய அன்பின்குள்ளாய் அவங்க எல்லாம் வரட்டும். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய மகத்துவங்களுக்காய் நன்றி சுவாமி. ஆண்டவரே, உடைய அற்புதமாய் வித்தியாசமாய் இருக்கக்கூடிய அந்த அனுபவங்களுக்காய் நன்றி சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் முடிவான வெற்றி உம்முடைய சேனைக்கு மாத்திரம் வரட்டும் சுவாமி. இந்த பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படும் போது மாதிரி இந்த பூமியிலும் ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்யப்பட தேவன் கிருபை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த வசனங்கள் பிரயோஜனமாய் இருக்கட்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே தேவனை நாங்கள் தரிசிக்க எங்களுக்கு உதவி செய்தரலாம். எங்களுக்காக நீர் யுத்தம் செய்கிறதையும் உம்முடைய ரட்சிப்பு எங்களுடைய வாழ்க்கையிலே தினசரி இருப்பதையும் பார்க்கும்படியான கிருபைகளை தாரும். அது எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே, ஆமென். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான வெறி கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான வெறி கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே, ஆவியினால் என்றும் நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு, ஆவியினால் என்றும் நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு, நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு, நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. சரீரம் ஆத்துமாவியினாலும் சோர்ந்து போகும் வேளையில் எல்லாம், சரீரம் ஆத்துமாவியினாலும் சோர்ந்து போகும் வேளையில் எல்லாம், துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலம் கிடைக்கும், துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலம் கிடைக்கும், நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு, நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர், வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர், நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு.